வணக்கம். மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியில் 50 முக்கிய செய்திகளை விரைவாகவும் துல்லியமாகவும் அரைமணியில் பார்க்கலாம். மும்மொழிக் கொள்கையை எந்த காலத்திலும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் கேள்வி நேரம் முடிந்ததும் இருமொழிக் கொள்கை தொடர்பான கவன ஈர்ப்பு தீர்மானம் எடுத்துக் கொள்ளப்பட்டது. அதன் மீது பேசிய முதலமைச்சர் இருமொழிக் கொள்கையில் உறுதியாக உள்ளதாகவும், தமிழும் ஆங்கிலமும் தான் தமிழ்நாட்டினுடைய இருமொழிக் கொள்கை என்றும் அதில் எந்த மாற்றமும் இல்லை என்றும் தெரிவித்தார். நிதி தரவில்லை என்ற இனமானத்தை அடமானம் வைத்து வெகுமானம் பெறும் கொத்தடிமைகள் நாங்கள் அல்ல என்றார். தமிழரை அழிக்கும் ஆதிக்க மொழி எதுவாக இருந்தாலும் அதனை அனுமதிக்க முடியாது என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மூன்றாவது மொழியை அனுமதித்தால் அது நம்மை மென்று தின்றுவிடும் என்று வரலாறு உணர்த்துவதாக குறிப்பிட்ட அவர், மும்மொழிக் கொள்கையை எந்த காலத்திலும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்றும் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய முதலமைச்சர், எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி டெல்லிக்கு சென்றுள்ளதாக செய்தி வந்திருப்பதாகவும், யாரை சந்திக்கப் போகிறார் என்ற செய்தியும் வந்திருப்பதாகவும் கூறிய மு.க.ஸ்டாலின், அப்படி யாரை சந்திக்கிறாரோ அவரிடம் இருமொழிக் கொள்கை குறித்து எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்த வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். டெல்லிக்கு திடீரென 2 நாள் பயணம் மேற்கொண்டது ஏன் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விளக்கம் அளித்திருக்கிறார். டெல்லியில் அவருக்கு அதிமுக எம்பிக்கள் தம்பிதுரை, சி.வி. சண்முகம் உள்ளிட்டோர் வரவேற்பு அளித்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், புதிதாக கட்டப்பட்ட அலுவலகத்தை நேரில் பார்வையிட வந்ததாக கூறினார். மேலும் யாரை சந்திக்கப் போகிறேன் என்ற தகவலை நாளை மதியம் விரிவாக விளக்கம் அளிக்கிறேன் என்றும் அப்பொழுது அவர் கூறினார். இதனிடையே முன்னாள் அமைச்சர்களான எஸ்.பி. வேலுமணி, கே.பி. முனுசாமி ஆகியோரும் டெல்லி சென்றுள்ளனர். அவர்கள் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்ட மூத்த பாஜக தலைவர்களை சந்திக்க இருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை யார் வேண்டுமானாலும் சந்திக்கலாம் என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், எடப்பாடி பழனிசாமி மாநிலத்தின் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை குறித்து உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிடம் முறையிடலாம் என்றார். மேலும் திமுகவை வீழ்த்த வேண்டும் என்று நினைக்கும் யார் வேண்டுமானாலும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வரலாம் என்று அழைப்பு விடுத்த அவர், அனைவரும் ஓர் அணியில் திரள வேண்டும் என்று மக்கள் நினைப்பதாக கூறினார். மேலும் எடப்பாடி பழனிசாமி ஒருவேளை அமித்ஷாவை சந்தித்தால் அதில் அரசியல் கணக்கு இல்லை என்றும் அவர் தெரிவித்தார். டெல்லி பயணம் மேற்கொண்டுள்ள எடப்பாடி பழனிசாமி இருமொழிக் கொள்கை குறித்து அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்று துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை நேரு உள்விளையாட்டு அரங்கில் நடைபெற்ற உலக டேபிள் டென்னிஸ் போட்டியை உதயநிதி ஸ்டாலின் அறிமுகப்படுத்தி தொடங்கி வைத்தார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், முதன்முறையாக சென்னையில் நடத்தப்படும் டேபிள் டென்னிஸ் தொடருக்கான போட்டி வரும் 30ஆம் தேதி வரை நடைபெறுவதாகவும், இந்த போட்டிக்காக தமிழக அரசு 3,20,00,000 ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தார். கூட்டணி குறித்து தலைமைதான் முடிவு செய்யும் என்றும் அதனை தமிழகத்தில் உள்ள பாஜகவினர் ஏற்றுக்கொள்வர் என்றும் அக்கட்சியின் எம்எல்ஏ வானதி சீனிவாசன் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவை வளாகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை தெரிவித்தார். மேலும் இபிஎஸ் டெல்லி சென்றுள்ளது குறித்த கேள்விக்கு அவர் யாரை சந்திக்கிறார் என்று தெரியாது என்றும், சந்தித்த பின்னர்தான் தெரியவரும் என்றும் அவர் கூறினார். சென்னை தரமணி அரசு மகளிர் பாலிடெக்னிக் கல்லூரி மாணவி 7 பேர் கொண்ட கும்பலால் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இன்ஸ்டா மூலம் அறிமுகமான ஆண் நண்பரை நம்பி சென்ற மாணவியை போதைப் பொருளை கொடுத்து ஒரு கும்பல் பாலியல் வன்கொடுமை செய்ததாக பாதிக்கப்பட்ட மாணவி தெரிவித்ததை அடுத்து நீதி கோரி எஸ்எஃப்ஐ மாணவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது இரு தரப்பினருக்கும் இடையே ஏற்பட்ட வாக்குவாதம் தள்ளுமுள்ளுவில் முடிந்ததால் பரபரப்பான சூழல் ஏற்பட்டது. இதனையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர் அமைப்பினர் கைது செய்யப்பட்டனர். 100 நாள் வேலை திட்டத்திற்கான ஊதிய விவகாரத்தில் மத்திய அரசு தமிழகத்தை ஏமாற்றி வருவதாக திமுக எம்பி கனிமொழி குற்றம் சாட்டியுள்ளார். நாடாளுமன்ற கூட்டத்தின் போது 100 நாள் வேலை திட்ட ஊதியம் குறித்து எதிர்க்கட்சிகள் கேள்வி எழுப்பிய நிலையில் முறையாக பதிலளிக்கவில்லை என்று கூறி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து பேசிய கனிமொழி, 100 நாள் வேலை திட்ட ஊதியத்தில் தமிழகத்திற்கு 4034 கோடி ரூபாய் கடந்த 5 மாதங்களாக நிலுவையில் இருப்பதாக சாடினார். மேலும் இதுகுறித்து கேள்வி எழுப்பினால் முறையாக பதிலளிக்காமல் இருப்பதாகவும், தேவையின் அடிப்படையில் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக கூறும் மத்திய அரசு தேவை இருக்கும்போது ஏற்கனவே நிதியை கொடுத்துவிட்டதாக கூறி ஏமாற்றுவதாகவும் குற்றம் சாட்டினார். இயக்குனர் பாரதி ராஜாவின் மகன் மனோஜ் மாரடைப்பு காரணமாக காலமானார். அவருக்கு வயது 48. மனோஜுக்கு இருதய அறுவை சிகிச்சை நடைபெற்ற நிலையில் மாரடைப்பு ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாரதி ராஜாவின் இயக்கத்தில் தாஜ்மஹால் என்ற படத்தில் நடிகராக அறிமுகமான மனோஜ் கடல் பூக்கள், சமுத்திரம், ஈரநிலம், அல்லி அர்ஜுனா உள்ளிட்ட படங்களில் நடித்துள்ளார். கடைசியாக ஸ்னேக்ஸ் அண்ட் லேடர் வெப் தொடரில் அவர் நடித்திருந்தார். இதற்கு முன்னர் உதவி இயக்குநராகவும் பணியாற்றியுள்ள இவர் நந்தனா என்ற பெண்ணை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். இவர்களுக்கு 2 பெண் குழந்தைகள் உள்ளனர். சமீபத்தில் இயக்குனர் சுசீந்திரன் தயாரிப்பில் மார்கழி திங்கள் என்ற படத்தை மனோஜ் இயக்கியிருந்தார்.
இது அவர் இயக்கிய முதல் படமாகும். இந்த படத்திற்கு இளையராஜா இசையமைத்திருந்தார். காலியாக உள்ள ஊரக மற்றும் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கு இடைத்தேர்தல் நடத்த மாநில தேர்தல் ஆணையம் ஆயத்த நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது. சென்னை மாநகராட்சி உட்பட 35 மாவட்டங்களில் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளில் 133 காலி பதவியிடங்கள் உள்ளன. அதேபோல் காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட 9 மாவட்டங்களின் ஊரக உள்ளாட்சி அமைப்புகளில் 315 காலி பணியிடங்கள் உள்ளன. இவற்றை நிரப்பும் வகையில் இடைத்தேர்தல் வரும் மே மாதம் நடத்துவதாக மாநில தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. மேலும் இதற்கான முன்னேற்பாடுகளை விரைந்து முடிக்க அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டின் தலைநகர் சென்னையில் இன்று ஒரே நாளில் மட்டும் 8 இடங்களில் செயின் பறிப்பு சம்பவங்கள் அரங்கேறியிருக்கின்றன. பள்ளிக்கரணையில் இருந்து அடையாறு, வேளச்சேரி பகுதிகளில் 1 மணி நேரத்தில் இந்த குற்ற செயல்கள் அனைத்தும் அரங்கேறியிருப்பது அந்த பகுதிகளில் இருந்து கைப்பற்றப்பட்ட சிசிடிவி காட்சி மூலம் அம்பலமாகியிருக்கிறது. இதனிடையே செயின் பறிப்பில் ஈடுபட்ட இருவரை ஏர்போர்ட்டில் வைத்து போலீசார் கைது செய்துள்ளனர். செயின் பறிப்பில் ஈடுபட்டவர்கள் வடமாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் என்றும் கொள்ளையடித்த நகைகளுடன் விமானம் மூலம் ஹைதராபாத் தப்பி செல்ல முயன்றதும் போலீசார் விசாரணையில் தெரியவந்தது. குற்ற சம்பவங்களை தடுக்கும் பொருட்டு சென்னை உட்பட மாநிலத்தின் அனைத்து பகுதிகள் மற்றும் மக்கள் கூடும் இடங்களில் பாதுகாப்பை பலப்படுத்த வேண்டும் என்று அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சென்னையில் இன்று ஒரே நாளில் 7க்கும் மேற்பட்ட இடங்களில் அடுத்தடுத்து செயின் பறிப்பு சம்பவங்கள் அரங்கேறியிருப்பது அதிர்ச்சி அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். காவல்துறை அலட்சியமாக எதிர்கொண்டதன் விளைவே இந்நிலைக்கு காரணம் என்றும் டிடிவி தினகரன் குற்றம் சாட்டியுள்ளார். சோதனையின் போது அமலாக்கத்துறை அதிகாரிகள் நடந்து கொண்ட விதம் சட்டவிரோதமானது மட்டுமின்றி மனித தன்மையற்ற செயல் என்று டாஸ்மாக் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. டாஸ்மாக் நிறுவனத்தில் நடைபெற்ற சோதனை குறித்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டது. அதில் உடல் ரீதியாக மட்டுமல்லாமல் மன ரீதியாகவும் தாங்கள் துன்புறுத்தப்பட்டதாகவும் டாஸ்மாக் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெண் ஊழியர்களின் பாதுகாப்பு குறித்து கவலைப்படாமல் நள்ளிரவில் அவர்கள் வீட்டிற்கு அனுப்பி வைக்கப்பட்டதாகவும் புகாரில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் கல் இறக்குவது குறித்து முதலமைச்சர் எதிர்காலத்தில் பரிசீலித்து முடிவெடுப்பார் என்று அமைச்சர் பொன்முடி தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் பனைக்கல்லுக்கு விதித்துள்ள தடையை நீக்க அரசு முன்வருமா என்று காங்கிரஸ் எம்எல்ஏ ரூபி மனோகரன் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்து பேசிய அமைச்சர் பொன்முடி, பனையில் இருந்து பதநீர் இறக்கும் போது கலக்க வேண்டியதை கலந்துவிட்டால் போதைப் பொருளாக மாறிவிடும் என்பதால் இதுகுறித்து பரிசீலிக்கப்படும் என்றார். சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்கிறது என்று சொல்லும் சேகர் பாபுவை தூக்கத்தில் இருந்து எழுப்புங்கள் என்று தமிழிசை சவுந்தரராஜன் விமர்சித்துள்ளார். சென்னை ராமாபுரத்தில் உள்ள தனியார் கல்லூரியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்க வந்த தமிழிசை அங்கு செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்பொழுது சவுக்கு சங்கரின் வீட்டில் தாய் இருக்கும் போது தாக்குதல் நடத்தியது தவறு என்றும் வன்முறை எந்த பிரச்சனைக்கும் தீர்வாகாது என்றும் கண்டனம் தெரிவித்தார். தமிழ்நாட்டில் நடைபெறும் கொலை சம்பவங்கள் குறித்து பேசிய தமிழிசை, முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கும் சேகர் பாபுவுக்கும் சட்டம் ஒழுங்கின் அளவீடு என்ன என்பது தெரியவில்லை என்றார். திமுகவினர் நடத்தும் தனியார் பள்ளியில் வழங்கப்படும் பல மொழிகள் கற்கும் வாய்ப்பு அரசு பள்ளிகளில் பயிலும் மாணவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்குதான் மும்மொழிக் கொள்கை என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், மும்மொழி கல்வியை ஹிந்தி திணிப்பு என்று திரித்து கூறுவதன் மூலம் பணம் இருப்பவர்கள் மட்டும்தான் பல மொழிகள் கற்க வேண்டும் என்பதை முதலமைச்சர் வலியுறுத்துவதாக சாடியுள்ளார். மேலும் மானிய கோரிக்கையில் குறிப்பிட்டுள்ளது போல சமஸ்கிருத மற்றும் ஏனைய மொழி வளர்ச்சிக்கு தமிழக அரசு என்ன செலவு செய்துள்ளது என்பது குறித்தும் விளக்கமளிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்த தமிழக அரசு உத்தரவிட வேண்டும் என்று பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கர்நாடகம், பீகார், ஒடிஷா, தெலுங்கானா ஆகிய மாநிலங்களை தொடர்ந்து 5வது மாநிலமாக ஜார்க்கண்ட் சாதிவாரி கணக்கெடுப்பை மேற்கொள்ள உள்ளதாக கூறியுள்ளார். ஆந்திரம் உள்ளிட்ட மேலும் சில மாநிலங்களிலும் சாதிவாரி கணக்கெடுப்பு பல்வேறு நிலைகளில் நிலுவையில் உள்ள நிலையில் இந்த விவகாரத்தில் தமிழக அரசு வெற்று நாடகங்களை மட்டும் நடத்தி வருவது கண்டிக்கத்தக்கது என்று குறிப்பிட்டுள்ள அவர், தமிழ்நாட்டில் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்த தமிழக அரசு ஆணையிட வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். திமுகவுடன் தேமுதிக நெருக்கமாக இருப்பது போன்ற யூகங்களுக்கு எல்லாம் பதில் அளிக்க முடியாது என்று தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் திருப்பார்கடல் பகுதியில் அமைந்துள்ள பிரசன்ன வெங்கடேச பெருமாள் ஆலயத்தில் சுவாமி தரிசனம் செய்த பின்பு செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் இதனை தெரிவித்தார். மேலும் தொகுதி மறுசீரமைப்பு மூலம் தமிழகத்தில் உள்ள 39 தொகுதிகளில் ஒரு தொகுதி குறைந்தாலும் மத்திய அரசுக்கு எதிராக தேமுதிக போர்க்கொடி தூக்கும் என்றும் அப்பொழுது அவர் தெரிவித்தார்.
இலங்கை சிறையில் இருக்கும் தமிழக மீனவர்களை சந்திக்க 5 பேர் கொண்ட குழு இலங்கைக்கு பயணம் மேற்கொண்டனர். எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்தனர். இந்நிலையில் சிறையில் இருப்பவர்களை சந்திப்பதற்கு ராமேஸ்வரம் விசைப்படகு மீனவர் சங்க ஒருங்கிணைப்பாளர் சேசுராஜா தலைமையில் 5 பேர் கொண்ட குழு யாழ்ப்பாணம் சென்றனர். தொடர்ந்து இலங்கை மீன்வளத்துறை அமைச்சரை சந்தித்து பேசியிருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். முதலமைச்சர் தன்னை அழைத்து பேசி மன வருத்தத்திற்கு மருந்திட்டார் என்று தமிழக வாழ்வுரிமை கட்சித் தலைவர் வேல்முருகன் தெரிவித்துள்ளார். சென்னை சட்டப்பேரவை வளாகத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், சில தினங்களுக்கு முன்பு முதலமைச்சர் தன்னை கடுமையாக பேசியதால் மன வருத்தத்தில் இருந்ததாகவும், அதற்கு மருந்திடும் வகையில் அவரது அறைக்கு தன்னை அழைத்து ஆறுதலாக சில வார்த்தைகளை பேசியதாகவும் கூறினார். மேலும் முதலமைச்சரின் கருத்தை மட்டுமே தான் ஏற்றுக்கொள்வதாக வேல்முருகன் கூறினார். சென்னை எழும்பூர் ராஜரத்தினம் ஸ்டேடியத்தில் மக்கள் நல பணியாளர்களுக்கு ஊதிய உயர்வு மற்றும் பணி நிரந்தரத்திற்கான அரசாணையை வெளியிட வலியுறுத்தி சங்கத்தின் சார்பில் போராட்டம் நடத்தப்பட்டது. இதுகுறித்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய மாநில தலைவர் செல்லப்பாண்டியன், கலைஞர் அரசால் பணியமர்த்தப்பட்ட மக்கள் நல பணியாளர்கள் கடந்த 35 ஆண்டுகளில் 3 முறை அதிமுக அரசால் பணி நீக்கம் செய்யப்பட்டதாக குற்றம் சாட்டினார். மேலும் 2022ஆம் ஆண்டு வாய்மொழி உத்தரவாக நியமிக்கப்பட்ட பணியாளர்களுக்கு பணி நிரந்தரத்திற்கான ஆணை வெளியிட வலியுறுத்தி முதலமைச்சரிடம் மனு அளிக்க இருப்பதாகவும் தெரிவித்தார். நிதி நிறுவன மோசடி வழக்கில் முடக்கப்பட்ட சொத்துக்களை ஏலம் விட்டு அந்த பணத்தை பாதிக்கப்பட்டவர்களுக்கு வழங்கலாமா என்பது குறித்து தேவநாதன் யாதவ் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சென்னை மயிலாப்பூரில் செயல்பட்டு வந்த நிதி நிறுவனத்தில் முதலீடு செய்த 144 முதலீட்டாளர்களிடம் 24 கோடி 50 லட்சம் ரூபாய் மோசடி செய்ததாக அந்த நிதி நிறுவன இயக்குநர் தேவநாதன் யாதவ் உட்பட 6 பேரை போலீசார் கைது செய்தனர். இந்த வழக்கில் ஜாமீன் கோரி தேவநாதன் தாக்கல் செய்த மனு மீதான விசாரணையில் நீதிமன்றம் இந்த ஆணையை பிறப்பித்துள்ளது. +2 பொதுத் தேர்வு முடிவடைந்ததால் மாணவர்கள் மகிழ்ச்சி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை, அரியலூர், பரமக்குடி, ராமநாதபுரம், சேலம், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, பட்டுக்கோட்டை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் மாணவர்கள் மகிழ்ச்சி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். ஒருவருக்கொருவர் வண்ணப்பொடிகளை தூவியும் பேனா மைகளை வீசியும் பட்டாசு வெடித்தும் அவர்கள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். புத்தக பைகளை தூக்கி வீசிய அவர்கள் செல்ஃபி எடுத்து ஒருவருக்கொருவர் பிரியா விடை கொடுத்தது நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. பட்டுக்கோட்டையில் பரீட்சை முடிந்து வெளிவந்த மாணவர்களுக்கு கடலை மிட்டாய் கொடுத்து வழி அனுப்பி வைக்கப்பட்டது. திரைப்பட நடிகரும் தமிழ்நாடு வில்வித்தை சங்கத்தை ஆரம்பித்து அதன் பொதுச் செயலாளராக இருந்த கராத்தே மாஸ்டர் ஷிகான் ஹுசைனி புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். அவரது உடலுக்கு பிரபலங்கள் பலரும் அஞ்சலி செலுத்தினர். அவரது உடல் சொந்த ஊருக்கு கொண்டு செல்லப்பட்டு இஸ்லாமிய மதப்படி இறுதி சடங்குகள் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே உயிரிழந்த ஹுசைனிக்கு வில்வித்தை வீரர்கள், நடன இயக்குநர் கலா மாஸ்டர் உள்ளிட்ட திரைப்பிரபலங்கள் உள்ளிட்டோர் நேரில் அஞ்சலி செலுத்தினர். நெல்லையில் ஓய்வு பெற்ற காவல் ஆய்வாளர் ஜாகிர் ஹுசைன் கொலை வழக்கில் தேசிய மனித உரிமைகள் ஆணையம் தாமாக முன்வந்து விசாரணையை தொடங்கியுள்ளது. நெல்லையில் கடந்த வாரம் மர்ம கும்பலால் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட ஜாகிர் ஹுசைன் அந்த பகுதியில் உள்ள வக்ஃப் நிலத்திற்கு எதிரான சட்ட வழக்குகளில் தீவிரமாக ஈடுபட்டு வந்த நிலையில் தன் உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக காவல் நிலையத்தில் அவர் புகார் அளித்திருந்ததாக கூறப்படுகிறது. ஆனால் காவல்துறை தரப்பில் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படாததால் அவர் கொல்லப்பட்டு இருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்நிலையில் இந்த வழக்கை தானாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்துள்ள தேசிய மனித உரிமைகள் ஆணையம் 4 வாரங்களுக்குள் விரிவான அறிக்கையை தாக்கல் செய்ய மாநில டிஜிபி மற்றும் திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியருக்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. திருப்பத்தூர் அருகே நிறுத்தாமல் சென்ற பேருந்தின் பின்னால் மாணவி ஒருவர் வேகமாக ஓடும் சிசிடிவி காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. கொத்தக்கோட்டை பகுதியில் 12ஆம் வகுப்பு மாணவி ஒருவர் பேருந்துக்காக காத்திருந்தார். அப்பொழுது அங்கு வந்த அரசு பேருந்து மாணவி ஏறுவதற்கு முன்பாகவே புறப்பட்டு சென்றது. இதனால் செய்வதறியாது திகைத்த மாணவி பள்ளிக்கு நேரமாகிவிடும் என்ற அச்சத்தில் அந்த பேருந்தை பின்தொடர்ந்தே நீண்ட தூரம் ஓடி சென்றார். இந்த காட்சி வைரலாகி வரும் நிலையில் கவனமின்றி வாகனத்தை ஓட்டி சென்ற ஓட்டுநர், நடத்துனர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டனர். ஆதனூர் திமுக ஊராட்சி மன்ற தலைவர் தன் பதவியை ராஜினாமா செய்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் ஊராட்சி ஒன்றியத்தில் உள்ள ஆதனூர் ஊராட்சி மன்ற தலைவராக பதவி வகித்து வந்த திமுகவைச் சேர்ந்த தமிழ் அமுதன் தனது பதவியை ராஜினாமா செய்வதாக அறிவித்து அமைச்சர் தாமு அன்பரசனிடம் ராஜினாமா கடிதத்தை வழங்கியுள்ளார். மாவட்ட ஆட்சியரின் நெருக்கடியால் தனது பதவியை ராஜினாமா செய்வதாக கடிதத்தில் தமிழ் அமுதன் குறிப்பிட்டுள்ளார். ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும் சுங்கச்சாவடி கட்டண உயர்வை மத்திய அரசு ரத்து செய்ய வேண்டும் என்று
அனைத்து ஆம்னி பேருந்து உரிமையாளர் சங்கத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுகுறித்து சங்கத்தினர் வெளியிட்ட அறிக்கையில் ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் 40 சுங்கச்சாவடிகளில் ₹5 முதல் ₹25 வரை கட்டணம் உயர்த்த இருப்பது அதிர்ச்சி அளிப்பதாகவும் பொதுமக்களின் நலன் கருதி கட்டண உயர்வை திரும்ப பெறவும் வலியுறுத்தியுள்ளார். மேலும் கடந்த 2 ஆண்டுகளில் 12 புதிய சுங்கச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளதை கருத்தில் கொண்டு கட்டண உயர்வை முற்றிலும் தவிர்க்க மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் கோரிக்கை விடுத்துள்ளனர். பதவி உயர்வு மூலம் துணை காவல் கண்காணிப்பாளர்களாக நியமிக்கப்பட்டவர்களுக்கு கூடுதல் காவல் கண்காணிப்பாளர்களாக பதவி உயர்வு வழங்க இடைக்கால தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தகுதி அடிப்படையில் பணிமூப்பு பட்டியலை தயாரித்து கூடுதல் எஸ்பிக்கள் பதவி உயர்வு வழங்கப்பட வேண்டும் என்றும், ஆனால் பணிமூப்பு பட்டியல் தயாரிக்காமல் தற்காலிக அடிப்படையில் இந்த பணி நியமனங்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடுக்கப்பட்டுள்ள வழக்கில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனை விசாரித்த நீதிபதி சி வி கார்த்திகேயன் பதவி உயர்வு வழங்க இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டார். திருமணம் செய்து கொள்ள மறுத்ததால் இளம் பெண்ணுடன் தனிமையில் இருந்த வீடியோவை சமூக வலைதளங்களில் பரப்பிய போக்குவரத்து காவலர் சிறையில் அடைக்கப்பட்டார். சென்னை கோயம்பேடு போக்குவரத்து போலீசில் காவலராக வேலை பார்த்து வந்தவர் ஆனந்த். இவருக்கு ஏற்கனவே திருமணம் முடிந்த நிலையில் குழந்தை இல்லாததை காரணம் காட்டி மனைவியை பிரிந்துள்ளார். இதனையடுத்து மௌலிவாக்கத்தைச் சேர்ந்த வேறொரு பெண்ணுடன் இவருக்கு திருமணம் செய்வதாக முடிவெடுக்கப்பட்டது. ஆனால் இவரது செயல்பாடுகள் அந்த பெண்ணுக்கு பிடிக்காததால் திருமணத்தை நிறுத்தியதாக கூறப்படுகிறது. இதனால் தன்னுடன் இருந்தபோது எடுத்த அந்தரக வீடியோக்களை அந்த பெண்ணின் உறவினர்களுக்கு அனுப்பியதாக அளித்த புகாரில் கைது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. சங்கராபுரம் அருகே புதிதாக கட்டப்பட்டு வரும் பேருந்து நிறுத்தம் திறப்பு விழா காண்பதற்குள் இடிந்து விழுந்தது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் வானாபுரம் வட்டத்திற்குட்பட்ட பகண்டை கூட்டு சாலையில் பேருந்து நிறுத்தம் கட்டுமான வேலைகள் நடைபெற்றுக் கொண்டிருந்தது. அந்த பகுதியைச் சேர்ந்தவர்கள் பல மாதங்களாக கோரிக்கை விடுக்கப்பட்டு தமிழக அரசின் சார்பில் ₹25 லட்சம் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு பணிகள் மும்முரமாக நடந்தது. கட்டிடத்தில் மேற்கூரை கான்கிரீட் போடப்பட்டு அதன் பலகை பிரிக்கப்படாத நிலையில் அதற்குள் மேற்கூரையில் கைப்பிடி சுவர் எழுப்பப்பட்டது. இந்நிலையில் இன்று சென்ட்ரிங் பலகைகளை பிரிக்கும் பணியில் தொழிலாளர்கள் ஈடுபட்டனர். அப்பொழுது மேற்கூரை மற்றும் சுற்றுச்சுவர் திடுதிடுவென இடிந்து விழுந்தது. மதுரை மாநகரில் பட்டாக்கத்தியுடன் மர்ம கும்பல் சுற்றித் திரிந்து வருவதால் பொதுமக்கள் மத்தியில் பதட்டம் நிலவி வருகிறது. மதுரை மாநகரில் சுப்பிரமணியபுரம், ஜெய்ஹிந்த்புரம், திடீர் நகர், SS காலனி, செல்லூர் ஆகிய பகுதிகளில் இளைஞர்கள் கத்தி, அரிவாள் உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்களுடன் திரிவதாக காவல்துறைக்கு தகவல் கிடைத்தது. அதன் பேரில் கடந்த ஒரு வாரமாக மதுரை மாநகர காவல்துறையினர் இரவு பகலாக தீவிர சோதனையில் ஈடுபட்டு அவ்வப்போது இளைஞர்கள் சிலரை கைது செய்து வந்தனர். இந்நிலையில் இன்று கத்தி, வாள்களுடன் திரிந்த கார்த்திக், ரகுமான் கான், தினேஷ்வரன், ராம்குமார், மகாராஜன், ராஜ்குமார் உள்ளிட்ட 7 பேரை போலீசார் கைது செய்தனர். வாங்கிய கடனை திருப்பி செலுத்தவில்லை என்றால் பாலியல் தொழிலில் ஈடுபட வேண்டியதுதானே என்று ஆபாசமாக பேசியதுடன் கடன் வாங்கியவரை சரமாரியாக தாக்கிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் நாராயணபுரத்தில் வசித்து வருபவர் சத்யநாராயணன். இவர் கடந்த 2019ஆம் ஆண்டு வீடு கட்டுவதற்காக திருப்பத்தூர் பகுதியில் உள்ள தனியார் பைனான்சில் ₹5 லட்சம் கடன் வாங்கியிருக்கிறார். அந்த பணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி செலுத்திய நிலையில் இன்னும் ₹2,60,000 கட்ட வேண்டியதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த பைனான்சியர்கள் வீடு தேடி சென்று சத்யநாராயணன் மீது தாக்குதல் நடத்தியதாக கூறப்படுகிறது. குளித்தலை அருகே உள்ள மகிழிப்பட்டியில் பழுதடைந்த மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியின் அடிப்பகுதி இடிந்து விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. சிந்தலவாடி கிராம ஊராட்சிக்குட்பட்ட மகிழிப்பட்டியில் சுமார் 300க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். கடந்த 35 ஆண்டுகளுக்கு முன்பாக அந்த பகுதியில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கட்டப்பட்டது. அது பழுதடைந்ததால் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. இந்நிலையில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியின் அடிப்பகுதி கான்கிரீட் பெயர்ந்து இடிந்து விழுந்து கீழே விழுந்தது. எப்பொழுது வேண்டுமானாலும் இடிந்துவிடும் நிலையில் உள்ள நீர்த்தேக்க தொட்டியை இடித்துவிட்டு புதிதாக மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கட்டித்தர வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சிவகங்கையில் பயிற்சி பெண் மருத்துவர் மீது மர்ம நபர்கள் தாக்கிய சம்பவம் தொடர்பாக பயிற்சி மருத்துவர்கள் பணி புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பயின்று வரும் பெண் பயிற்சி மருத்துவர் நேற்றிரவு பணி முடிந்து விடுதிக்கு சென்றுள்ளார். அப்பொழுது பின்னால் இருந்து துணியை முகத்தில் வைத்து அழுத்தி பெண் பயிற்சி மருத்துவர் மீது மர்ம நபர்கள் தாக்குதல் நடத்தியுள்ளனர். இந்த சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் இதுபோன்ற சம்பவம் நிகழ்வதற்கு பாதுகாப்பு குறைபாடுகளை காரணம் என்று குற்றம் சாட்டி பயிற்சி மருத்துவர்கள் பணி புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். பணி நிரந்தரம் கோரி வடசென்னை அனல் மின் நிலையத்தில் ஒப்பந்த தொழிலாளர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர்.
திருவள்ளூர் மாவட்டம் அத்திப்பட்டில் உள்ள வடசென்னை அனல் மின் நிலைய வாயிலில் தர்ணாவில் ஈடுபட்டுள்ள ஒப்பந்த தொழிலாளர்கள் பணி நிரந்தரம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர். கோரிக்கைகளை நிறைவேற்றாத பட்சத்தில் 2026 சட்டமன்ற தேர்தலை புறக்கணிக்கப் போவதாகவும் அவர்கள் எச்சரிக்கை விடுத்தனர். போக்குவரத்து கழகத்தில் பணி செய்ய ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் லைசன்ஸ் கட்டாயம் என்ற அரசாணையை ரத்து செய்ய வேண்டும் என்று தற்காலிக ஓட்டுநர்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். மாநகர போக்குவரத்து கழகத்தில் தற்காலிகமாக பணியாற்றும் ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்கள் சென்னை பல்லவன் இல்லம் முன்பு செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தனர். அப்பொழுது பேசிய அவர்கள் அரசை எதிர்த்து போராடும் எண்ணம் தங்களுக்கு இல்லை என்றும் தங்களின் கோரிக்கையை தமிழக முதலமைச்சர் பரிசீலிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். கோவை அருகே கடன் பெற்றவரிடம் பணம் வசூலிக்க சென்ற தனியார் நிதி நிறுவன ஊழியர்கள் இரவில் வீட்டு வாசலில் அமர்ந்து கொண்டு பெண் ஒருவரை மிரட்டும் வீடியோ வெளியாகியுள்ளது. தொண்டாமுத்தூர் தென்கரை பகுதியைச் சேர்ந்த மஞ்சுளாவின் மகன் விஜய் 5 ஸ்டார் என்ற தனியார் நிதி நிறுவனத்திடம் வீட்டு கடனுக்காக 4 லட்சம் ரூபாய் பெற்றதாக தெரிகிறது. போதிய வருமானம் இல்லாததால் கடந்த 2 மாதங்களாக தவணை தொகை செலுத்தாததால் விஜயை போனில் ஆபாசமாக பேசிய நிதி நிறுவன ஊழியர்கள் அவரது வீட்டிற்கு வந்துள்ளனர். இரவு 10 மணியளவில் வீட்டிற்கு சென்று பணம் கேட்டபோது வீட்டு வாசலில் அமர்ந்து கொண்டு தாய் மஞ்சுளாவை மிரட்டியதாகவும் கூறப்படுகிறது. கோவை வெள்ளியங்கிரி மலை மீது ஏறி கீழே இறங்கும் போது மூச்சு திணறல் ஏற்பட்டு பக்தர் ஒருவர் உயிரிழந்த சம்பவத்தால் பரபரப்பு ஏற்பட்டது. கோவை மாவட்டம் வெள்ளியங்கிரி மலையில் பிப்ரவரி 1ஆம் தேதி முதல் மே மாதம் வரை பக்தர்களுக்கு மலை ஏற அனுமதி அளித்ததை தொடர்ந்து தினசரி ஆயிரக்கணக்கான பக்தர்கள் மலை ஏறி சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இந்நிலையில் திருவண்ணாமலை பகுதியைச் சேர்ந்த சிவா என்பவர் கடந்த 24ஆம் தேதி வெள்ளியங்கிரி மலை மீது ஏறி சுவாமி தரிசனம் செய்துவிட்டு கீழே இறங்கும் போது திடீரென மூச்சு திணறல் ஏற்பட்டு உயிரிழந்தார். ஆலாந்துறை போலீசார் அவரது உடலை கைப்பற்றி வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். பள்ளிகளில் சிறப்பு ஆசிரியர்களை நிரந்தரமாக பணியமர்த்துவது குறித்து மத்திய மாநில அரசுகள் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சம்ரக்ஷா திட்டத்தின் மூலம் 1800 சிறப்பு ஆசிரியர்களை தொகுப்புதிய அடிப்படையில் மாநில அரசு நியமித்தது. இந்நிலையில் ஊதிய உயர்வு, மருத்துவ விடுப்பு உள்ளிட்ட எந்தவித சலுகையும் தங்களுக்கு கிடைப்பதில்லை என்று 723 சிறப்பு ஆசிரியர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். வழக்கை விசாரித்த நீதிபதி சி வி கார்த்திகேயன் இதுகுறித்து மத்திய மாநில அரசுகள் ஏப்ரல் 21ஆம் தேதி பதிலளிக்க உத்தரவிட்டார். பல்லடம் அருகே போலீஸ் என கூறி நகை வியாபாரியின் காரை வழிமறித்த மர்ம கும்பல் 1 கோடி ரூபாய் பணத்தை கொள்ளையடித்து சென்றுள்ளது. கரூரைச் சேர்ந்த நகை வியாபாரி வெங்கடேஷ் 1,10,00,000 ரூபாய் பணத்தை எடுத்துக்கொண்டு கோவைக்கு நகை வாங்க காரில் சென்றுள்ளார். காங்கேயத்தை அடுத்த சம்பந்தபாளையம் பிரிவு அருகே வரும்போது போலீஸ் என கூறி காரை வழிமறித்த மர்ம கும்பல் அவரிடம் இருந்து பணம் மற்றும் செல்போனை கொள்ளையடித்து சென்றனர். புதுச்சேரி சபாநாயகரை ஒருமையில் பேசிய சுயேட்சை எம்எல்ஏ நேரு குண்டுகட்டாக தூக்கி சென்று வெளியேற்றப்பட்டார். புதுச்சேரி சட்டசபை கூட்டத்தொடரில் பல்வேறு சட்டமன்ற குழுக்களின் பதவிக்காலத்தை மேலும் ஓராண்டு காலம் நீட்டிக்க சபாநாயகர் செல்வம் அனுமதி வழங்கினார். அப்பொழுது குறுக்கிட்ட சுயேட்சை எம்எல்ஏ நேரு சபாநாயகரை ஒருமையில் பேசினார். இதனைத் தொடர்ந்து நேருவை அவை காவலர்கள் குண்டுகட்டாக தூக்கி சென்று வெளியேற்றினர். இதனிடையே ஒழுங்கினமாக செயல்பட்ட நேருவை இந்த கூட்டத்தொடர் முழுவதும் சஸ்பெண்ட் செய்வதாக சபாநாயகர் செல்வம் அறிவித்தார். பின்னர் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி நேருவை சபாநாயகர் மன்னித்து மீண்டும் அவை நடவடிக்கைகளில் பங்கேற்க அழைப்பு விடுக்குமாறு கேட்டுக் கொண்டார். இதனையேற்று சபாநாயகர் செல்வம் நேருவை மீண்டும் அவை நிகழ்ச்சிகளில் பங்கேற்க அழைப்பு விடுத்தார். புதுச்சேரி பொதுப்பணித்துறையில் இருந்து பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் தங்களுக்கு மீண்டும் பணி வழங்க வலியுறுத்தி நீதிமன்ற நகல் எரிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ள பொதுப்பணித்துறை ஊழியர்களுக்கு பட்ஜெட் கூட்டத்தொடரில் கொள்கை முடிவு எடுத்து 18,000 ரூபாய் சம்பளத்துடன் மீண்டும் பணி வழங்க அரசாணை வெளியிட வலியுறுத்தி காமராஜர் சதுக்கம் அருகே ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது தள்ளுமுள்ளு ஏற்பட்டதை அடுத்து போராட்டக்காரர்களை போலீசார் கைது செய்தனர். சட்டவிரோதமாக இயங்கி வரும் பட்டாசு தயாரிப்பு நிறுவனங்கள் தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவிட்டுள்ளது. விருதுநகர் ஸ்ரீராம் நகரில் குடியிருப்பை சுற்றி ஏராளமான கட்டிடங்களில் சட்டவிரோதமாக இயங்கி வரும் பட்டாசு தயாரிப்பு நிறுவனங்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க உத்தரவிட வேண்டும் என்று பெருமாள்சாமி என்பவர் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் மனுதாரரின் மனுவை விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் வருவாய் அலுவலர் பரிசீலித்து 12 வாரங்களில் உரிய நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டனர். யுகாதி பண்டிகையை முன்னிட்டு திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் சுத்தம் செய்யும் ஆழ்வார் திருமஞ்சனம் நடைபெற்றது. வருகின்ற 30ஆம் தேதி யுகாதி பண்டிகை கொண்டாடப்பட உள்ள நிலையில் திருப்பதி ஏழுமலையான் கோவிலை சுத்தம் செய்யும் பணிகள் தேவஸ்தான ஊழியர்கள் ஈடுபட்டனர். அப்பொழுது கோவிலை முழுவதுமாக கழுவி சுத்தம் செய்து பல்வேறு வகையான திரவியங்களை பயன்படுத்தி தயார் செய்யப்பட்ட நறுமண கலவையை கோவில் சுவர்களுக்கு தெளித்தனர்.
இடஒதுக்கீடு தொடர்பான பிரச்சினையில் முதலமைச்சர் நிதிஷ்குமாருக்கு எதிர்ப்பு தெரிவித்து மகா கூட்டணி தலைவர்கள் பாட்னா நுழைவாயிலில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தின் போது பதாகைகளை ஏந்தியபடி இடஒதுக்கீடு தொடர்பாக கண்டன முழக்கமிட்டனர். சுமார் 50க்கும் மேற்பட்டோர் பாட்னா நுழைவாயிலில் போராட்டத்தில் ஈடுபட்டதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. நகைச்சுவை என்ற பெயரில் குணால் கம்ரா மக்களை துஷ்பிரயோகம் செய்வதாக பாஜக எம்பி கங்கனா ரனாவத் தெரிவித்துள்ளார். ஹிந்தி பாடலின் மாற்றியமைக்கப்பட்ட பதிப்பை பயன்படுத்தி மகாராஷ்டிரா மாநில துணை முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டேவை நகைச்சுவை நடிகர் குணால் கம்ரா கேலி செய்தார். இதற்கு பலரும் கண்டனம் தெரிவித்து வரும் நிலையில் கங்கனா ரனாவத் தனது எதிர்ப்பை பதிவு செய்துள்ளார். தெலுங்கானா அரசு பெண்களுக்கு பாதுகாப்பு மற்றும் இருசக்கர வாகனங்கள் வழங்குவதை உறுதி செய்ய வலியுறுத்தி பாரதிய ஜனதா மகிழா மோர்ச்சா அணியினர் சட்டசபைக்கு வெளியே போராட்டம் நடத்தினர். போராட்டத்தின் போது மாநில அரசு பெண்களுக்கு அளித்த உத்தரவாதங்களை நிறைவேற்ற வேண்டும் என்று முழக்கமிட்டனர். தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்த நிலையில் பெண்கள் கண்டன கோஷமிட்டனர். இதனையடுத்து அவர்களை போலீசார் குண்டுகட்டாக தூக்கி சென்று அப்புறப்படுத்தினர். இந்தியாவில் தங்கியுள்ள ஈழத் தமிழர்கள் இலங்கைக்கு திரும்ப வேண்டும் என்பதே தமது எதிர்பார்ப்பு என்று வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக வடக்கு மாகாண ஆளுநர் செயலகத்தில் ஓபர் சிலோன் சார்பில் கலந்துரையாடல் நடைபெற்றது. அப்பொழுது பேசிய ஆளுநர் வேதநாயகன், இந்தியாவில் தங்கியுள்ள ஈழத் தமிழர்களை மீண்டும் இலங்கைக்கு அழைத்து வர வேண்டும் என்று போர் முடிந்ததில் இருந்து சொல்லப்படுகிறது. அவர்கள் மீண்டும் இங்கு வர வேண்டும் என்பதே அனைவரது விருப்பம் என்று தெரிவித்தார்.